அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உங்களை விட்டு பிரிந்த நபர் ரொம்ப தூரம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. ரொம்ப தூரம்னாக்கா பல கிலோமீட்டர்கள் அப்பால் அப்படின்னு கிடையாது. உங்கள் மனசை விட்டு ரொம்ப தொலைவில் போயிட்டாரு, அவர் என்கிட்ட இனிமேல் வந்து சேர மாட்டார், வாழ மாட்டார் அப்படின்னு நினச்சி மனசு உடஞ்சி போயிருக்கிற நண்பர்கள், தோழிகள் இந்த வசிய முறையை கையாண்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அவங்களும் மனசு மாதிரி உங்ககிட்ட திரும்ப வருவாங்க. இது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணிங்கன்னா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு வசிய முறை என்றாலும் இது உங்களை விட்டு நிரந்தரமாக பிரிஞ்சு போயிட்டாங்க, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறவங்க இந்த வசிய முறையை கையாண்டு பாருங்கள். நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது, மற்ற நாட்களில் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை தவிர்த்திடுங்க. இந்த வசிய முறையை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் தவிர்த்து விட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, புதன், வியாழன், வெள்ளிக்கிழமைகளில் பண்ணலாம். காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது இதை பண்ணி முடிச்சிடுங்க. மற்ற நேரங்களில் பண்ணக்கூடாது. இதற்கு இந்த எந்திரம் கொஞ்சம் பவர்ஃபுல்லுங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் இதற்குண்டான வழிமுறைகளை கடைப்பிடித்து பண்ணிங்கனாக்கா ரிசல்ட் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மதியானம் பண்ணலாமா, நைட்டு பண்ணலாமான்னு கேட்காதீங்க. பண்ணக்கூடாது. பெண்கள் தீட்டு நாட்களில் அறவே பண்ணக்கூடாது. இது பண்ணி முடிச்சப்பறம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தனிமையான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கிட்டு நான் கொடுக்க போகிற இந்த எந்திரத்தை அமைதியாக நிதானமாக ஒரு பேப்பரில் காப்பி பண்ணி வரைஞ்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹார்ட் காப்பியில் நீங்கள் வரைய போகிற பேப்பரில் வரைஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கான்சன்ட்ரேஷனும் பண்ண முடியும். வீடியோவை ஓட்டிக்கிட்டே பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது ஃபோன் பண்ணாங்கனாக்கா பாதியில் நிப்பாட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படி பண்ணாதீங்க. இது பண்ணும்போது இந்த முடிக்கிற வரைக்கும் நீங்கள் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, எந்த சிந்தனையும் உங்கள் மைண்டில் வரக்கூடாது. எதற்காக நீங்கள் பண்ணுறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயம். ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க, நீளமான ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. மொத்தம் 16 கட்டங்கள் வர மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. 3 கோடு போட்டுக்கிட்டு மேலே நான் எழுதுகிற மாதிரி நீங்கள் எழுதணும். யா அல்லா, யா வதூது, யா முக்கல்லிபல் கலு. மேலே நான் பெருசாக எழுதி காமிச்சிடுறேன். யா அல்லா, யா வதூது, யா முக்கல்லிபல் கலு அப்படின்னு எழுதிடணும். மேலே எழுதிட்டப்போ இந்த கட்டங்களை நிரப்புங்க. நான் நிரப்புற மாதிரி நிரப்பணும். நீங்கள் முதல்ல இங்கே 8 போடுங்க, இங்கே 7, இங்கே 20, இங்கே 12, இங்கே 11, இங்கே 4, இங்கே 3, இங்கே 32, இங்கே 15, இங்கே 35. நான் எப்படி ஃபில் பண்ணணும் அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள். இங்கே 2 போடுங்க, இங்கே 10, இங்கே 29, இங்கே 2, இங்கே 13, இங்கே 9. இந்த மாதிரி ஃபில் பண்ணி முடிச்சிருங்க. பேப்பர் கொஞ்சம் சைடில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முதல்ல நிரப்ப 8, அப்புறம் 7, அப்புறம் 20, அப்புறம் 12, அப்புறம் 11, அப்புறம் 4, அப்புறம் 3, அப்புறம் 32, அப்புறம் 15, அப்புறம் 35, அப்புறம் 7, பிறகு 10, அப்புறம் 29, 2, 13, 9. இப்படி ஃபில் பண்ணணும். பண்ணி முடிச்சப்பறம் உங்கள் பேர் கீழே போடுங்க. போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பெயர் போடுங்க.
இங்கே வந்து விரும்பும் நபரின் பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஆங்கிலத்தில் பேர் எழுதுறவங்க ஹவ்வா இப்படி போடுங்க, HAWWA அப்படின்னு போட்டு முடிச்சப்போ இதை மடிச்சுக்கோங்க. அவசரமாக பயந்து பண்ணாதீங்க. ஒரு அமைதியான இடத்துல நின்று நிதானமாக பண்ணுங்கள். ஒன்றும் அர்ஜென்ட்டே கிடையாது. நான் வரைஞ்சி காமிக்கிறதுக்கு போனால் இந்த வீடியோ வேணால் ரொம்ப நீளமாக தெரியலாம். ஆனால் இதை நீங்கள் பார்த்துட்டு மனசில் வச்சுக்கிட்டு இந்த எந்திரத்தை வரைஞ்சிங்கனாக்கா 1 நிமிடத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் உங்களுக்கு. வரைஞ்சி முடிச்சப்பறம் கருப்பு நூல் இருந்தால் சுற்றுங்க, அல்லது உங்கள் கையில் என்ன நூல் இருக்கோ சுற்றுங்க. எந்த நூலும் இல்லை என்கிட்ட அப்படின்னாக்கா டேப் போட்டு சுற்றிடுங்க. சுற்றிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பாரமான பொருள் கீழே வைக்கணும், இல்லைன்னா ஓர தண்ணியில் போடணும். ஓர தண்ணி நிறைய இடங்களில் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஆகையால் பாரமான பொருள் கீழே வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நல்ல அழுத்தம் கிடைக்கணும். 3 கிலோவுக்கு குறையாமல் வெயிட் இருக்கணும். அப்போ தான் பலன் தரும். நல்ல அழுத்தம் கிடைக்கிற மாதிரி ஒரு பாரமான பொருள் கீழே வச்சுட்டு வந்துடுங்க. 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு இதற்குண்டான வாய்ப்புகள், அதாவது பலன் கிடைத்துவிடும். கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் நிச்சயமாக இதற்குண்டான பலன் கிடைக்கும். ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.